உலகத்தில் எல்லா நாடுகள்கிட்டையும் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பற்றின தகவல்களை கேதர் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இப்போது இந்தியா அதோட அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டிருப்பது சீனாவை எதிர்நோக்கி மட்டும்தான் அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்நாள் வரைக்கும் பாகிஸ்தானை ஃபோக்கஸ் பண்ணி இருந்த இந்தியாவோட அணு ஆயுதங்கள் சீனாவை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி மாறுது, இதற்கு பின்னாடி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எத்தகைய ஆயுதங்களை இந்திய இராணுவத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இதற்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தானை விட 5-10 அணு ஆயுதங்கள் இந்தியா கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. பாகிஸ்தான் 150 வைத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம 145 இல்லை 140 தான் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ உள்ள நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை விட அதிகமான அணு ஆயுதங்கள் இந்தியா கிட்ட இருக்குது. பாகிஸ்தான் ஸ்டெடியாக 165 இருக்காங்க. ஆனால் இந்தியா எப்போவோ 190 தாண்டிட்டாங்க அப்படின்ற செய்தியை இப்போது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவங்களோட சமூக ஊடகத்தலங்களில் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு 190 அணு ஆயுதங்களை இந்தியா உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? இதனால் வரைக்கும் இப்படி ஒரு அணு ஆயுத எண்ணிக்கைன்றதை நம்ம பார்த்ததில்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு சீனா தான் காரணம். வழக்கமாக நம்ம பாகிஸ்தானை தான் எதிரியாக கருதுவோம். அந்த பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறதுக்கு தேவையான ஆயுதங்களை மட்டும்தான் உருவாக்குவோம். உதாரணத்துக்கு 2010க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா கிட்ட இருந்த மிகப்பெரிய ஏவுகணை அதிகபட்சம் போகக்கூடிய தூரம் என்ன அப்படின்னா வெறும் 2000 கிலோமீட்டர் தான். இந்த 2000 கிலோமீட்டரே பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் கவர் பண்ணுவதற்கு போதுமானதாக இருந்ததுனால இந்த 2000 கிலோமீட்டர் ஏவுகணைக்குள்ளேயே நம்மளோட மிசைல் டிப்ளாய்மெண்ட்டுன்றது இருந்துச்சு. ஆனால் இப்போது கடந்த 10 வருடத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3000 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் அதிகப்படியான ஏவுகணைகளை நம்ம சோதித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, 5000 கிலோமீட்டர்லேருந்து 8000 கிலோமீட்டர் இருந்தால் தான் நம்ம சீனாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்க முடியும். வேறு மினிமமாக நமக்கு 3000 கிலோமீட்டராவது தேவை. ஸோ 3000, 5000, 8000 அப்படின்னு சொல்லி இந்த 3 ரேஞ்சுகள்லையும் அதிகப்படியான ஏவுகணையை நம்ம சோதனை பண்ணுறதுனால இது தெளிவாக எதை காட்டுது அப்படின்னா, சீனாவுக்கு எதிராக நம்மளோட ஏவுகணைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் காட்டுது. இப்போது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இன்னமும் இதை அடித்து சொல்கிறதுக்கு மற்றும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சீனாவோட அபரிவிதமான நியூக்ளியர் எக்ஸ்பான்ஷன் தான். இந்தியா 165, 150 அப்படின்ற எண்ணிக்கையிலிருந்து இப்போ 190 வந்திருக்க சூழ்நிலையில் சீனா கிட்டத்தட்ட 650 நியூக்ளியர் வாரட்ஸாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது சுமாராக அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு அடுத்து சீனாவை 3வது இடத்துல கொண்டு போய் நிறுத்துது. மற்றும் உலகத்திலேயே இந்த அணு ஆயுதங்களை மிக வேகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடில் சீனா நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்போ அணு ஆயுத உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்தியா தன்னை தற்காத்து கொள்வதற்கு அதோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எக்ஸ்பேன்ஷனை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆர்கனைசேஷன் சொல்லுது. இப்போது அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை மட்டும் இந்தியா அதிகப்படுத்தலை, அதோடு சேர்த்து இந்த அணு ஆயுதங்களை போடக்கூடிய நீர்மூழ்கி கப்பல், ஏவுகணைகள் மாதிரியான சில இதர தொழில்நுட்பங்கள்லையும் இந்தியா அதிகமாக முதலீடு பண்ணுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா இதனால் வரைக்கும் ஒரு நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதித்து பார்த்ததும் கிடையாது. அந்த நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை உருவாக்குனதும் கிடையாது. கடந்த 10 வருடங்களில் தான் இந்த நியூக்ளியர் சம்மரினை நம்ம உருவாக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் முழுக்க இதை தயாரித்து இப்போது அதில் 4 நீர்மூழ்கி கப்பல்கள் கிட்டத்தட்ட 100% கட்டுமானத்தை முடித்து நம்மளோட கடற்படையில் இணைவதற்கு தயாராக இருக்குது. இந்த 4 நீர்மூழ்கி கப்பல்கள்லையும் தலா 4 6 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பொருத்தப்படும். இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாமே அணு ஆயுதங்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ திடீர்னு 4 பாலிஸ்டிக் நியூக்ளியர் மிசைல் சம்மரின்ஸ் மற்றும் இந்த நியூக்ளியர் மிசைல் சம்மரின்ஸ் எந்த நேரம் போர்ட்டில் இருந்து கிளம்புது அப்படின்றத எதிரிக்கு நம்ம காட்டக்கூடாது.
அப்போ தான் எதிரி வந்து எந்த டைம் இந்த கப்பல்கள் கிளம்புது அப்படின்றத வச்சு இந்த கப்பலோட டைரக்ஷனையோ இல்லை இந்த கப்பலோட லொக்கேஷனையோ ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதற்காண்டி ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரின் பேஸை இந்தியா கட்டிக்கிட்டு இருக்கு. பல ஆயிரம் கோடி செலவில் மலைக்கு அடியில் ஓட்டையை போட்டு அதன் மூலமாக இந்த நீர்மூழ்கி கப்பல்களை தண்ணிக்கு மேலே வர விடாமல் தண்ணிக்கு அடியில் இருந்த மணிக்கையே அதோட டாக்குக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு செட்டப்பை இந்தியா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த செட்டப்பை இந்தியா பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட நீர்மூழ்கி கப்பல்கள் எப்போ டாக்குக்கு போகுது, எப்போ டாக்கை விட்டு வெளியே வருது அப்படின்றத எந்த ஒரு ஸ்பை சேட்டலைட்டாலையும் கண்டுபிடிக்க முடியாது. கூடுதலாக தரையிலிருந்து சில உளவாளிகள் மூலமாகவும் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு ஈக்கோ சிஸ்டமையே இந்தியா உருவாக்கிக்கிட்டு இருக்கு சீனாவை எதிர்நோக்கி. ஸோ இந்தியாவோட நியூக்ளியர் ஸ்டாக் பைல் வளர்ச்சி மட்டும் அபரிவிதமாக இல்லை, இந்தியாவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமும் ரொம்ப அபரிவிதமாக இருக்குது அப்படின்றத ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் யாருமே அணு ஆயுதங்களை அதிகப்படியாக உற்பத்தி பண்ணக்கூடாது. அப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள பற்றின கருத்துக்களை வெளியிட்டு அந்த பற்றின தகவல்களை வெளியிட்டு இந்த மாதிரி செய்வது தவறு, இப்படி நம்ம அணு ஆயுதங்களை மாறி மாறி உருவாக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த உலகமே அழிந்து போயிடும் அப்படின்றத அந்த கண்ணோட்டத்தில் இவங்களோட கருத்து அப்படின்றது இருந்தாலும், இந்தியாவை தற்காத்து கொள்வதற்கு சீனா மாதிரி இன்னைக்கு சவுத் சைனா சீல அண்டை நாடுகளை வம்புழுத்துக்கிட்டு இருக்கிற இந்த சீனா நாளைக்கு நம்மளையும் வம்புழுக்காது அப்படின்றதுக்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அப்படின்றதுனால நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு நம்ம சண்டை செய்யணும். அதற்காண்டி இந்த நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும் இல்லை இந்த அணு ஆயுதங்களாக இருக்கட்டும் இதை நம்ம உற்பத்தி பண்ணி தான் ஆகணும். இதனால் உலக அமைதிக்கு மிகப்பெரிய கேடு. இந்தியாவை ஒரு அமைதி விரும்புகிற நாடு, இந்தியா அகிம்சை வழியில் போகிற நாடு, இந்தியா இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் உருவாக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அகிம்சை அப்படின்றத நம்ம போதிக்கணும்னா அதற்கே நமக்கு ஒரு வலிமை வேண்டும். நம்ம வலிமையான ஆளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அகிம்சையை போதித்து நம்மளோட எதிராளி அந்த அகிம்சையை வந்து கேட்பார். நீங்கள் ரொம்ப வலிமையற்று வீக்காக இருந்துட்டு நான் அமைதியை விரும்புகிற நாடு, நான் அகிம்சை வழியில் போராடுவேன், சண்டை வேணாம் அப்படின்னீங்கன்னா எதிராளி பொக்குன்னு உங்கள் மூஞ்சியிலே குத்தி நாக் அவுட் பண்ணிடுவான். ஸோ நீங்கள் பலசாலியாக இருந்து இதை பேசுனீங்கன்னா மட்டும்தான் எனிமீஸ் உங்களோட பேச்சை கேட்பாங்க. அதற்காண்டி இந்தியா இத்தகைய ஆயுதங்களை உருவாக்கி தான் ஆக வேண்டும். இந்தியாவோட பீஸை நிலைநாட்டணும் அப்படின்னா அது அபரிவிதமான சக்தியிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஸோ தீஸ் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் ஆர் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.